Hello friends, welcome back to Chef in Me. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான பக்கோடா ரெசிபி. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இது. சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சொரக்காய் பக்கோடா. நம்ம வீட்ல குட்டீஸ் சொரக்காய் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பக்கோடா போட்டு கொடுத்தோம்னா ஈவினிங் டைம்ல ஆசையா சாப்பிட்டுருவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சொரக்காவை இந்த மாதிரி துருவி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதில் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. நாம் இந்த தண்ணியிலேயே தான் மாவை கரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 பச்சை மிளகாவா நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்மளோட ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டு மறுபடியும் பெசரிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நாம் இந்த பக்கோடாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கலாம். இது வந்து சிம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாயிருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பக்கோடா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்தியான சொரக்காய் பக்கோடா ரெடி. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த மிக்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் விதவிதமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஏற்கனவே வாழைத்தண்டு பஜ்ஜியும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.